வணக்கம் பெற்றோர்களே. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாட்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் ஔவையார் பாடலுக்கேற்ற மனப்பழக்கம் பயிற்சி பற்றி உங்களை வரவேற்கிறேன். நான் ஹரிகிருஷ்ணன் யுவராஜ். இன்றைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎஸ்இ வெர்சஸ் நம்மளுடைய தமிழ்நாட்டின் சமச்சீர் கல்வி. இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ இருக்கு, ஆனா அது கூட போட்டி போட ஒரே ஒரு கல்வி திட்டம் தான், அது சமச்சீர் கல்வி தான். இப்போ சிபிஎஸ்இ அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது வந்து ஒரு காமன் பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ப்ரீமியம் பேக்கடு, அதாவது ப்ரீமியம் பெய்டு எஜுகேஷன் சிஸ்டம் தான். கிட்டத்தட்ட காசு வாங்கிக்கிட்டு எல்லா சேவைகளும் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் சிபிஎஸ்இ செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு வெகுஜன சிஸ்டம் கிடையவே கிடையாது. ஏன்னா வெகுஜனத்தில் அது பண்ணவே முடியாது. காரணம், அதோட சிலபஸ் லோட் அப்படின்னு கணக்கெடுத்து, சிலபஸ் லோடுன்னு கணக்கெடுத்துட்டு 1.5 times தென் நார்மல். அதாவது அவங்க பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதுனால, அந்த இதை கொடுக்கணுன்றதுனால அவங்களோட சிஸ்டத்தில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஃபிக்ஸ்டாக இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிலபஸ் லோடு 1.5 times இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட அந்த ஸ்கூலிங் டைம்னு நம்ம சொல்லுவோம். ஸ்கூலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமச்சீர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 8 hours. ஆனால் அவங்களோட அந்த சிபிஎஸ்சியோட ஸ்கூலிங் டைம்னு பார்த்தீங்கன்னா 12 hours. அதாவது கிட்டத்தட்ட வீட்டில் அவங்க வந்து ஒரு 4 hours ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கூலிங் அந்த டேயை வந்து அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து என்னென்னா அவங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு உண்மையை ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் சிபிஎஸ்சியில் இருப்பாங்க. ஹைலி குவாலிஃபைட், நான் நார்மல் குவாலிஃபைட் சொல்லலை, ஹைலி குவாலிஃபைட் டீச்சர்ஸ் தான். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ, மல்டி லெவல் ஃபாலோ. அதாவது கிளாஸ் டீச்சர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல்லேயே வந்து ரெண்டு விதமான ஃபாலோஅப் இருக்கும். குழந்தைங்களோட ஹோம்ஒர்க்கு, குழந்தைங்களோட அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் அதை பற்றி செய்ய ஃபாலோ பண்ணுறதுக்கு. அது போக வீட்டில் பெற்றவர்களையும் கம்பல்சரி ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. டைரியில் எழுதி அனுப்பிச்சிருவாங்க. அதில் வந்து சரியாக ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் டே வந்து பேரண்ட்ஸ் வந்து அங்கே போய் நிற்கணும். ஸோ இப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டி லெவல் ஃபாலோஅப் வந்து கம்பல்சரி நடந்துகிட்டே இருக்கு. இது அத்தனையும் வந்து அந்த குழந்தைங்களும் ஏற்றுக்குது, பெற்றவங்களும் ஏற்றுக்கிறாங்க. காரணம், லம்சம் அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ஃபீஸாக பே பண்ணுறாங்க. அந்த ஃபீஸாக பே பண்ணுற காரணத்தினால பெற்றவங்க வந்து அந்த பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும், தன்னோட ஒரு கெத்தை காட்டணுன்ற காரணத்துக்காகவும் அந்த சிபிஎஸ்சிக்கு வந்து அவங்களுடைய அந்த சிலபஸ் லோடு, அவங்களுடைய இந்த 1.5 12 hours ஒர்க்கிங் ஸ்கூலிங் ஹவர்ஸு, அப்புறம் அதனுடைய இந்த ஃபாலோ அப் எல்லாத்தையுமே, அந்த எல்லா டார்ச்சரையுமே அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறத வந்து பெற்றவங்களும் அலோவ் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்களும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு. ஸோ இதுதான் சிபிஎஸ்சி. இட்ஸ் அ ப்ரீமியம் பெய்டு எஜுகேஷன் சிஸ்டம். எந்த ஒரு மாநிலத்திலையும் எந்த ஒரு ஒட்டுமொத்தமாக கூட பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு வெகுஜன மக்களுக்காக, ஒரு பப்ளிக்காக வந்து ஒரு சிஸ்டமாக இவங்களால கொண்டு வரவே முடியாது. சரிங்களா? ஸோ அதுக்கும் சமச்சீர் கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது. சமச்சீர் கல்வியோட போட்டி போடவே முடியாது. ஏன்னா சமச்சீர் கல்வி ஒரு வெகுஜன கல்வி திட்டம், காமன் பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டம். இது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோடு, சிலபஸ் லோடுன்னு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.2%, 1.2 times. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய லோடு கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, நம்மளோட ஸ்கூலிங் ஹவர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 8 hours. அது போக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பல்ஷனுமே வந்து வீட்டில் ஒரு ஃபாலோ கிடையாது. ஆனால் இந்த வீட்டில் பேரண்ட் ஃபாலோ பண்ணுறது வந்து கம்பல்சரி நல்லது, கண்டிப்பாக நல்லது. ஏன்னா மல்டி லெவல் அப்படின்னு தேவையில்லை. ஆனால் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஃபாலோ பண்ணுறாங்க, ஒரு ஃபாலோ பண்ணால் வீட்டில் ஒரு நீங்கள் பேரண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பள்ளிகளோட, அதுவும் இல்லாமல் இந்த 1.2 times தான். 1.2 times வந்து அது ஒரு பெரிய ஒரு லோடு கிடையாது. உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷன் வந்து நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎன் சிஸ்டம் சமச்சீர் கல்வியில் வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அதாவது டெல்லியில் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து ஒரு ரெஃபரலுக்கு தேவைப்படும். அப்படி ஒரு ஸ்கூல் புக்ஸ் அவங்க ரெஃபரலுக்கு வாங்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமாக சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு டிஎன் சமச்சீர் கல்வி மட்டும்தான் இருக்கலாம். ஏன்னா நம்மளோடது ஒரு ஓல்ட் எஜுகேஷன். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சமச்சீர் கல்வி வெகுஜன மக்களுக்காக போகிறது. வெகுஜன மக்கள் வந்து டீச்சிங்ன்றது ஒரு பெரிய ஒரு சில இடங்கள் பல இடங்கள்ல வந்து அது வந்து ஒரு கட்டாத கனியமாக பிள்ளைகளுக்கு இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இந்த சமச்சீர் கல்வி என்பது செல்ஃப் லேர்னிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல தான் வந்து இதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. 4 தடவை படிச்சீங்கன்னா போதும், பிள்ளைகள் இந்த பாடம் வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு, புரியுதுங்களா? ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு செல்ஃப் லேர்னிங் சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்க, இதன் காரணமாகத்தான் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி படி எக்ஸாம் எழுதுறாங்க பலர் வந்து இந்த நம்மளுடைய டிஎன்
சமச்சீர் கல்வியில் இருக்க சோஷியல் சயின்ஸ் புக்ஸில் தான் வந்து 9th 10th 11th 12th இந்த ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ் 9th 10, அப்புறம் வந்து இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இதை பற்றின எந்த எல்லா புக்ஸையும் ரெஃபர் பண்ணுறதுக்கு அவங்க நம்மளோட சமச்சீர் கல்வியை தான் எடுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் தட் செல்ஃப் லேர்னிங் சிஸ்டம். இதே வந்து ஒரு சிபிஎஸ்சி பாடத்தை வந்து நீங்கள் தனியாக கொஞ்சம் முறையில் பசங்களால் படிக்க முடியாது. ஒரு கோச்சை வச்சுக்கு மட்டும்தான் படிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த லோடு வந்து அவ்வளோ டஃப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால வந்து நம்ம சமச்சீர் கல்வின்றது அதாவது ஒரு சயின்டிஃபிக் மெத்தட்ல குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழல்ல கல்வியை கொடுக்கணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஜஸ்ட் 0.2 டைம்ஸ், அதாவது அது மட்டும் தான் 1.2 டைம்ஸ் மட்டும்தான் அது லோடு. ஸோ அப்படி கொடுத்து ஸ்கூலிங் ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் கொடுத்து நம்ம சமச்சீர் கல்வியில பிள்ளைகளை இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர்வப்படுத்தி, டார்ச்சர் இல்லாம ஆர்வப்படுத்தி பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க பெத்தவங்களை நீங்க வந்து ஒரு சின்ன ஃபாலோ அப் வச்சீங்கன்னா உங்க குழந்தைங்களோட பெர்ஃபார்மன்ஸை பக்காவா இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த ஃபாலோ பெத்தவங்க வந்து இந்த வீட்டுல என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பயிற்சி பட்டறையில நாம வந்து தெளிவா ஒரு 3 நாள் 6 மணி நேரம் வந்து உங்களுக்கு தெளிவா நாங்க சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு நீங்க படிச்சிருக்கணும் அவசியம் கிடையாது. இதுக்கு நீங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க ஃபாலோ பண்றது உங்க குழந்தையோட ஆர்வத்தை, உங்க குழந்தைங்களோட அட்டெண்டிங் பவர், அந்த டெக்னிக்ஸ் இதை மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ரெகுலர் ஃபாலோ பண்றது உங்க குழந்தைங்க இருந்ததுன்னா என்ன நடக்குதுன்றதும் தெரியும். அதே நேரத்தில் உங்க குழந்தைங்களோட ஆர்வம் என்ன, உங்க குழந்தைங்க வந்து ஆர்வத்தோட எந்த கிளாஸ் அட்டன் பண்றாங்கன்றத பொறுத்து உங்க குழந்தைங்களோட ஆர்வத்தை தூண்டுற மாதிரி பண்ணி ஸ்கூலிங்கே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் இதுல வந்து கொண்டு போறதுக்கு தான் இந்த பயிற்சி பட்டறையில நாங்க பெற்றவங்களுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு கிடையாது. இப்பவும் சொல்லிடுறேன், பெற்றவங்களுக்கு மட்டும்தான் ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றதுக்கு நீங்க டிகிரி ஹோல்டரா இருக்கணும், +2 படிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது. படிக்காத பெற்றோர்களா இருந்தா கூட உங்களால வந்து இந்த பயிற்சி பட்டறை அட்டன் பண்ணிட்டு இந்த பயிற்சி பட்டறையில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அழகாக ஃபாலோ பண்ணி உங்கள் குழந்தைங்களோட எதிர்கால முன்னேற்றத்திலையும் மிக ஒரு முக்கியமான ஒரு இடத்த நீங்கள் பிடிக்க முடியும். என்னோட நம்பர் வந்து 6385046468, அதாவது 63 850 46 வாட்ஸ்அப் நம்பர். கான்டாக்ட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த கிளாஸ் எப்போ என்னன்றது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வரும். தெரியும்.